வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல இம்பார்ட்டன்டான புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்க போறோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் பென்சோயிக் ஆசிட். அது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் பென்சால்டிஹைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பென்சோயிக் ஆசிட் எடுத்திருக்கோம். எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைட்ரேட் மிக்சர் போட போறோம். அதே மாதிரி ஃபியூமிங் கான்சன்ட் சல்ஃபரிக் ஆசிட், அதே மாதிரி புரோமினேஷன் பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்ப்போமா? ஏன் இதை முக்கியம்ன்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பென்சோயிக் ஆசிட் இதில் ஏதாவது கண்டிஷன் கொடுத்து கொஸ்டின் மார்க் போட்டு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அதனால தான் சார் டிஸ்கஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்கயா. ஸோ இது என்ன அப்படின்னா நைட்ரேட்டி மிக்சர். இங்கேயே அந்த NO2 எங்கே போகும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா பொசிஷன் தான் போகும். அப்போ கவனி தங்கங்களா, இது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இது பென்சோயிக் ஆசிட் போட்டீங்க, இதோட மெட்டா பொசிஷன் இது ஆர்த்தோ, இது மெட்டா. அப்போ என்ன வரும் அப்படின்னா NO2 வரும் பிளஸ் H2O வெளியே போகும். சரியா? இப்போ இதுக்கு நேம் கொடுக்கணும். என்ன நேம் அப்படி பார்த்தீங்கன்னா மெட்டா நைட்ரோ என்னதுமா பென்சோயிக் ஆசிட். கண்டிப்பாக நீங்கள் நேம் எழுதணும். சரியா? ரைட். அடுத்து செகண்ட் வந்து என்னன்னா இந்த பென்சோயிக் ஆசிட் ரியாக்ஷன் வித் ஃபியூமிங் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட். இங்கே சல்ஃபனேஷன் நடக்கும். சரிங்களா? அப்போ அந்த SO3H எங்கே போகும்னா மெட்டா பொசிஷன் தான் அதுவும் போகும். அப்போ வாங்க கவனிய தங்கங்களா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு வட்டம் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ COOH போடுங்க, மெட்டா பொசிஷன் தான் இருக்குது, SO3H போடு தங்கங்களா. இங்கே என்ன ரிமூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிமூவ் ஆகும். சரியா? அப்போ இதுக்கு நேம் வந்து என்ன சார் அப்படின்னா கவனியா மெட்டா சல்ஃபோ பென்சோயிக் ஆசிட். மெட்டா சல்ஃபோ பென்சோயிக் ஆசிட். சரியா? லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புரோமினேஷன் பண்ண போறீங்க. பிரசன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா ஃபெரிக் புரோமைடு எடுத்திருக்கீங்க. அப்போனா நம்ம கேட்டலிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எங்கே போகும்? நமக்கு மெட்டா பொசிஷன் தான் போகும். அப்போ கவனிங்க என்ன ப்ராடக்ட் வரும் கவனிங்க. நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுங்க பென்சோயிக் ஆசிட் எழுதிருங்க. எழுதிட்டு ஆர்த்தோ மெட்டா பொசிஷனில் BR போட்டுக்கோங்க, ப்ளஸ் HBr வெளியே போகும். அப்போ இதோட நேம் வந்து என்ன சார் அப்படின்னா மெட்டா புரோமோ என்னதுமா பென்சோயிக் ஆசிட். மெட்டா புரோமோ பென்சோயிக் ஆசிட். புரிஞ்சாயா? இந்த ரியாக்ஷனை திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சோயிக் ஆசிட் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன். ஏன் சார் அப்படின்னா திஸ் இஸ் டியூ டு தி ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப். இந்த கார்பாக்சிலிக் குரூப்போட டீஆக்டிவேட்டிங் நேச்சர்னால நமக்கு ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.